Assalamualaikum. Hi, hello. Welcome to Chennai Flavors in UAE. I'm Farzana. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் வந்து நல்லா இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சம்மர் வெக்கேஷன். ஸோ நீங்கள்லாம் திருப்பி பேக் டு ரொட்டீன் போயிருப்பீங்க இல்லையா? இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ தான் எங்களுக்கு வந்து லீவ் விடுறாங்க. ஸோ ஊரில் இருந்தால் பசங்களுக்கு லீவ் விடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோக்கு லீவெல்லாம் வர்றாங்களே, என்ன பண்ணுறது, எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹானஸ்ட்லி எனக்கு சொல்லணுன்னா, எனக்கு மித்தவங்களுக்கு எப்படின்னு எனக்கு சரியாக தெரியலை. பட் எனக்கு எப்படின்னா, எனக்கு லீவ் விட்டால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா டிஃபன் பாக்ஸ் கட்ட தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, பிக்கப் பண்ண தேவையில்லை. இந்த அனுஷா பிக்கப் பண்ண போகிற டைம்லாம் பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு ஹார்ட்லி 10 மினிட்ஸ் அளவுக்கு தான் வெளியில் போயிட்டு வருவேன். அந்த டைமு அவ்வளோ மயக்கம் வருங்க. கண்ணெல்லாம் அப்படி கருப்பாகிட்டு எனக்கு உடம்புல இருக்கிற வியாதியே இல்லாத என்னென்ன வியாதியும் இருக்கிற மாதிரி, லைக் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப உடம்பு சரி இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அந்தளவுக்கு மயக்கம் வரும். அப்போது தான் வந்து இங்கெல்லாம் வந்து லேபர்ஸ்லாம் இருக்காங்களா, அதுவும் இந்த பில்டிங் கட்டுறவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த காங்க்ரீட்டு, அந்த செங்கல் மண்ணில் எல்லாம் வேலை செய்யும் போது அல்லாஹ் அக்பர் எவ்வளோ சூடாக இருக்கும் தெரியுமா? இந்த ரோடு போகிற வேலையெல்லாம் பண்ணும்போது பாவங்க. ஸோ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்காக அப்படின்னா, கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்காக பேசிக்காக இந்த விலாகை ஈதுக்கு முன்னாடி வர வேண்டிய விலாக், பட் வந்து இந்த டைம் கன்சியூம் ஆனதுனால நான் இது போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருந்தேன். இது ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அகெயின் என்ன அப்படின்னா, பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் இருக்கிறதுனால எனக்கு ஹாப்பி தான். எனக்கு எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. மெதுவாக தூங்கலாம், மெதுவாக எழுந்துக்கலாம், மெதுவாக எல்லாம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சிம்பிளாக நமக்கு என்ன சமைக்கணும்னு தோணுதோ அது சமைச்சு வாயில் வச்சு திணிச்சிட்டு இதுதான் சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க மாஷல்லா. ஊரில் என்ன வெளியில் போய் விளையாடுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. பட் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. ரொம்ப ஓகேவாகவே போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இங்கே இது என்ன திங்ஸ்னால், இந்த பேன் இருக்கு இல்லையா, பேனை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஐட்டம் வாங்கியிருந்தேன். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா, நான் ஐட்டம்ஸ் வாங்குறது எப்போ சேல் வருதோ அப்போ தான் வாங்குவேன். அப்போ தான் நமக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். அந்த சைட்லேயே மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க, இப்போ இது வந்து இந்த 1 மந்த்லேயே ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த டைமில் வந்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேவ் பண்ணலாம். நம்ம பணம் சேவ் பண்ணி என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் என்ன தெரியாமல் பண்ணுவேன், நான் பணம் சேவ் பண்ணி வேறு எதுலையா விடுவேன். இதே தான் எனக்கு வேலை. ஓட்டக்கைங்க, சரியான ஓட்டக்கை. ஸோ ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் திங்ஸ் வாங்கலாம், இல்லை ட்ரெஸ் வாங்கலாம், இல்லை வீட்டுக்கே ஏதாவது வேறு பொருள் வாங்கலாம், அந்த மாதிரி தான் நான் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இதில் என்ன விஷயம், நல்ல விஷயம் அப்படின்னா, இந்த ஆக்சுவலி இந்த பேன் ஹோல்டர் தான் வாங்கியிருந்தேன். பேனை வந்து அடுக்கி வைக்கிற மாதிரி. இதில் எனக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த ஹூக் மாதிரி வருது இல்லையா, அது ஒரு 4 பீஸ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதை பார்த்தேன்னு எனக்கு அல்பத்தனமான அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன் தெரியுமா? அது வந்து நம்ம வந்து லைக் ரொம்ப இன்னோவேட்டிவாக நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, கப்பை வந்து ஹேங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது பேசிக்லி அவ்வளோ நல்ல ஒரு ஐட்டம்ங்க. இது நம்ம ஒரு இதில் இருக்குது இல்லையா, என்ன சொல்கிறது, இந்த ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் இல்லையா, அங்கேயே கிடைக்கும். ஆனால் இங்கெல்லாமும் கிடைக்கும், பட் நான் வாங்குறதுலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி டீட்டாச்சபிள் என்ன சொல்லுவாங்க, இந்த அட்டாச்மெண்ட் வந்தது. ஸோ இதுதான் நம்ம வந்து நமக்கு எந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணுமோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் நான் பெரிய இன்ஜினியர் மாதிரி லைக் அதை இது பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமிதம், லைக் நான் என்னாலையும் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு எனக்கு பெருமைன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ பெரிய பேனுக்கெலாம் ஒரு 4 கேப் அந்த அளவுக்கு விட்டுருந்தேன். சின்ன பேனுக்கு ஒரு 3 இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுற மாதிரி விட்டுக்கலாம். அது ஆக்சுவலி 2 ரோவாக அடுக்கி வைக்கலாம். பட் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து அதை வைக்கும் போது எனக்கு சிங்க்குக்கு எல்லாம் வச்சுருந்தேன்னா, ஸோ வைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா, இந்த இடம்லாம் மைஷா அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எடுக்கல, அவள் ரேண்டமாக போய் அவளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டா. அவ்வளோ தூசியாக இருந்தேன் அந்த சைட் ஃபுல்லாக. யாரோ ஒருத்தவங்க வந்து எனக்கு லாஸ்ட் டைம் வந்து நான் அனுஷா வந்து இது க்ளீன் பண்ணியிருந்தான்னு போட்டிருந்தேன் இல்லையா, ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதில் போட்டிருந்தாங்க மைஷா வந்து ஒன்றுமே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்நாக் இருக்கு இல்லையா, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பசங்களுக்கு எங்கேருந்து தான் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வருதுனே தெரில. நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது வெறும் இந்த கடலை மிட்டாய், கோகோ பர்ஃபி, அப்புறம் வந்து இந்த குட்டி கேக், வெண்ணிலா கேக், இது மாதிரி தானே வந்துட்டு இருந்தது. இதுங்களுக்குலாம் நிறைய ஐட்டம்ஸ் வருதுங்க. அண்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, மைஷா பண்ணவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தவங்க எப்படி அது ரேண்டமாக வந்து அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. மைஷா வந்து ரியலி அவள் க்ளீன் பண்ண சொன்னால் அவ்வளோ க்ளீனாக பண்ணுவாள். நான் கூட இந்த அளவுக்கு பண்ண மாட்டேன், அவள் அவ்வளோ க்ளீனாக பண்ணுவாள். ஒரு வேலை எடுத்தாலும் ப்ராப்பராக பண்ணுவாள். ஆனால் ஏன் தேவையில்லாமல் இவங்கெல்லாம் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சரியாக தெரியல. இது நம்ம
ஒரு வார்த்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் அது தப்புங்க. அது வந்து எல்லாத்துக்குமே வந்து நாளைக்கு அல்லாஹ் நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்பான். அந்த மாதிரி தான். அவளை பற்றி தெரியாமல் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போது பார்த்தா ஒன்று வந்துட்டு இருந்துச்சுங்க. இந்த ஆல்மண்ட்ஸ்லாம் எங்கேயோ பேக் சைட்லேருந்து வந்தது. ஸோ அதை ரோஸ்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆயிடுச்சு, கெட்டு போயிடும் இல்லையா. அது ரொம்ப நாள் ஆகலை, பட் ஸ்டில் நான் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சைட் பை சைடாக போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் இறக்கி க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து நான் ஈதுக்கு முன்னாடி எடுத்தது தான் இல்லையா. இங்கே முன்னாடியே தெரியும் உங்களுக்கு, ஈதோட பிளான் நம்ம துபாய் போய் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு வச்சுருந்தோம் இல்லையா. அந்த பிளான் வந்து ரேண்டமாக வந்த ஒரு பிளான் தான். லைக் அந்த 1 வீக்குள்ளே டிசைட் பண்ண பிளான் தான். ஸோ அதுக்காக நான் முன்னாடி க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், ரமதானுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹெல்ப்பர் வச்சுருந்தேன் இல்லையா. எனக்கு அவங்க நல்லா க்ளீனிங்லாம் நல்லா ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் அவங்க வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு போனது வந்து எனக்கு செட் ஆகலை. ஸோ இந்த வாட்டி ஃபுல்லாக எடுத்துட்டு நானே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நானே பண்ணேங்க இந்த வாட்டி. ஸோ அதுதான் உங்க கூட காமிச்சிருக்கேன். அது ஃபுல்லாலாம் காமிக்கல, உங்களுக்கு அதெல்லாம் போர் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் நல்ல பொண்ணு. அதனால நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் காமிச்சிருக்கேன். ஓகேவா. பேசிக்காக எனக்கு வந்து என் கை கட்டுற தூரம் இருக்க வரைக்கும் நான் நல்லா க்ளீனாக பார்த்துக்குவேன். எனக்கு அதனால் எடுக்க முடியும். பட் எனக்கு கைக்கு மேலே இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் ஷெல்ஃப்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகாது. அப்போது அது ஃப்ரண்ட்டில் இருக்க வரைக்கும் கூட எனக்கு ஓகே. அதுக்கு பேக் சைடில் போகுது இல்லையா, அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டங்க. ஸோ அது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் அப்படியே தேங்கிக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து நான் எப்போவாது எடுக்கிற ஐட்டம்ஸ் தான் அங்கே மேலேயே வைப்பேன். ஸோ அதில் போய் மாட்டின ஐட்டம்ஸ் எல்லாம் சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுதான் இங்கே கீழே பாருங்கள், இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சு முன்னாடி இருந்தது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதையும் உங்களுக்காக காட்டுறேன். இந்த கப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கப்ஸ் எல்லாம் நான் அந்த சைடு தான் வைப்பேன். கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் எங்கே பார்த்தாலும் கப்பு வாங்கிடுவேங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பைத்தியம் நான். ஸோ வாங்கியிருந்தேன். ஸோ மேலே இந்த ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு மேலே என்ன அப்படின்னா இந்த நிறைய இந்த மில்லட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஓல்டு ஓட்ஸு, அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் பாட்டில்ஸ்லாம் எங்கே பார்த்தாலும் ஃபேன்சியாக இருக்கே, நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவேன். ஆனால் தண்ணியெலாம் குடிக்க மாட்டேன். ஸோ அந்த பாட்டில்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தது. சில இதில் வந்து அந்த டியூப்பு போனது, அந்த கேப் வந்து கொஞ்சம் உடஞ்சது, சின்ன அதில் ஸ்க்ரூ இருக்கும் அது போனது, இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இதை ஏதாவது பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஐட்டம்ஸ் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஊரில் அந்த மாதிரி இருந்தது சரியா. இது நேச்சுரல் ஹனியே கிடையாது. இது பார்த்தாவே தெரியும். நான் ஒன்று வச்சுருக்கேன், அதுக்கும் இதுக்குமே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஸோ இது அந்தளவுக்கு இது அந்தளவுக்கு நேச்சுரல் ஹனியே கிடையாது. இது வந்து இந்த மாதிரி பேசிக்காக வாங்குறது நல்லது. ஃபைனலாக இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கப்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன், மேலே கப்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே இந்த லேசி சூசன் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து கொஞ்சம் சொல்கிறது திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சியா சீட்ஸு, பிஸ்கோஃப், அப்புறம் வந்து இந்த பிளாக் ரைஸ்லாம். நான் கொஞ்சம் இந்த கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது மைஷா வந்து கார்பெட் க்ளீன் பண்ணுறது, அங்கே பெருக்கிறது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டா. மீன்வாயில் பார்த்தீங்கன்னா நம்ம பாதாம் வந்து இது பண்ணோம் இல்லையா, அது எவ்வளோ க்ரன்ச்சி ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த பனங்கிழங்கு இருக்கு இல்லையா, இது வந்து பேசிக்காக எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. எக்ஸப்ட் அனோஷா வந்து சும்மா சாப்பிடுவா. பட் அவளுக்கு இன்னும் வந்து அந்த டேஸ்ட்டு இன்னும் அவளுக்கு டெவலப் ஆகலை. ஸோ அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டா. மைஷா, என் ஹஸ்பண்ட், எனக்குலாம் ரொம்ப இஷ்டம். ஸோ இது வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை சமைக்கணும். இல்லைன்னா அது மண்ணாக இருக்கும், உள்ளேயும் போயிடும், ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஒரு ப்ரஷ் ஒன்று வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக சாப்பருக்கு வந்ததுங்க. ஆனால் இது கூட இன்னொரு அட்டாச்மெண்ட் வந்துச்சா, ஸோ இது மாதிரி ப்ரஷ் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்குலாம் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அந்த சாப்பர் அட்டாச்மெண்ட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அட்லீஸ்ட் இப்படியாவது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சலாமை போட்டுட்டு அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா இங்கே வந்து இந்த ஒரே ஒரு கிழங்கு பார்த்திங்கன்னா லைக் 2 dirhamsங்க நம்ம ஊருக்கு. இந்த ஒரு பணத்துக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 50 rupees கிட்ட வருதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆசைப்பட்டு வாங்கினா இதுதான் கதி. நம்ம ஊர்லாம் இது
எனக்கு தெரிஞ்சு இவ்வளோவுமே 50 dirhamக்கு வரும், 50 rupeesக்கு வரும்ல, அப்படி தானே? எனக்கு சரியாக தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அது வந்து நான் இது இருக்கு இல்லையா, இன்ஸ்டன்ட் பாட், அதிலே போட்டு வேக வச்சுருவேன். எனக்கு இன்ஸ்டன்ட் பாட் இப்போ மேலே எடுத்து வச்சதுலேருந்து இது தொட்டா அது இன்ஸ்டன்ட் பாட்டில் போகிறது, அதை தொட்டா இன்ஸ்டன்ட் பாட் போகிறது சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. என்னென்னா முன்னாடி எடுத்து கட்டி எங்கேயோ வச்சிட்டேன், சரி உனக்கு வைக்கிறதுக்கு என்கிட்ட இடம் இல்லை, நீங்கேயாவது போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதுக்கு எடுத்த ரெஸ்ட்டுக்கு நல்லா வேலை பண்ணுது என்கிட்ட மாட்டிக்கிட்டு, மாஷல்லா. ஸோ இதை வந்து வேக வச்சு எடுத்துட்டேன்னா எனக்கு வேலை முடிச்சு ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி எங்கள் அம்மா இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஒடிச்சு வேக வைப்பாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு பொண்ணு இருந்தா, கூட படித்த பொண்ணு. ஸோ அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கீழே இருக்க பாட்டை அப்படியே கட் பண்ணிடுவாங்க. லைக் ஒரு 2 inch அளவுக்கு, 2 விரல் அளவுக்கு அது இப்படி கட் பண்ணிவிட்டு மேலே பாட்டை மட்டும் அவங்க வேக வச்சு சாப்பிடுவாங்க. அது ஏன்னு எனக்கு சரியாக தெரியல. பட் இந்த இதில் உள்ள ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் நல்லா அந்த ஒரு இலை மாதிரி இருக்கும்ல, அதில் டாப் இதில் நல்லா டெண்டர் அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஃபேவரட் பார்ட்னா எனக்கு அது தாங்க. ஸோ அதை வேக வச்சுட்டு அன்றைக்கி இருக்க வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன டின்னர் தெரியுமா? இட்லியும் சட்னியுங்க. இட்லி சட்னின்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி நோட்டசி தனுஷா கட்சலாம் நான் பிச்சு காட்டுறேன். சரிங்களா, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இட்லி அனுஷா கூட்டணும். இங்கே வந்து சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் ப்ரான் செய்யறதுக்காக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷ்ரிம்ப் இருக்குது. ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் வந்து இதை டிவைன் பண்ணணும், அந்த வேலை ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு செட் ஆஃப் இட்லி போயிட்டுருக்கு, குக் ஆகிட்டுருக்கு. மொத்தம் 9 இட்லி தான் எனக்கு ஒரு பிளேட்டில் வரும். இங்கே தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் இங்கே வந்து மீதி இட்லி இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா மாவு காலி. எல்லார் வீட்லேயும் இட்லி வந்து கொஞ்சம் சட்னி வந்து கொஞ்சம் திக்காக செய்வாங்க இல்லையா. பட் எனக்கு வந்து நல்லா தண்ணியாக இருந்தால் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் இட்லிக்கு அது நல்லா சோக் ஆகி அதை நல்லா உப்புமா மாதிரி உதுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் இதுக்கு முன்னாடி தானே எடுத்துருந்தேன் இல்லையா, அது ஃபுல்லாகவே கப்பர்ட்ஸ் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் பாக்ஸஸ் வந்து தேவைப்படுது, கண்ணாடி பாட்டில்ஸ் தேவைப்பட்டது. ஏன்னா எல்லாமே நான் இப்போ வந்து கண்ணாடி டப்பாலாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் லைக் இந்த மசாலா சாமான், அப்புறம் வந்து இந்த பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது பட் வந்து மீதி வைக்கிறதுக்கு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பார்த்து எடுக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்குது. ஈவன் என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணால் கூட அவங்களுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி பாட்டிலே போட்டு வைக்கிறேன். இப்போது அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு அப்போ புரியும். சில பேர் வந்து வாங்கிட்டு அப்படியே வச்சுருவாங்க இல்லையா, லைக் தொடச்சிட்டு அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அப்படி யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே, பட் வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைலில் காட்டுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இதில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, பேக்கிங் பவுடர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் பேக்கிங் சோடா லைட்டாக போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வந்து இந்த பாத்திரம் வாஷ் பண்ணுற ஜெல் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி போட்டு இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய நுரை வரும். அதில் வந்து இந்த பாட்டிலை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அமுத்தி வச்சுட்டு அப்புறம் ஜஸ்ட் அதை வாஷ் பண்ணி எடுத்தால் போதும். அது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 1-2 தடவை கழுவும் போது கொஞ்சம் பயமாக, அந்த கண்ணாடி தண்ணியில் படும்போது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற பயமாக தான் இருக்கும். எனக்குமே அப்படி தான் இப்போவுமே இருக்குது. பட் ஸ்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. ஸோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து அது வந்து கண்ணாடி பாட்டில் வந்து இண்டஸ்ட்ரியில் தான் மேடாகி வருது இல்லையா. ஸோ உள்ளே வந்து அந்த இன்னுமே அந்த கண்ணாடியோட பீசஸ் வந்து கண்ணுக்கு தெரியாமல் ஃபைன் டஸ்ட்டு மாதிரி இருக்கும். ஸோ அதில் போட்டு கொடுக்கும்போது நம்ம சாப்பாடில் அப்படியே நம்ம ஒரு தால் சமைக்கிறோம், இல்லை ஒரு உளுந்து செய்கிறோம் அப்படின்னா நமக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வரும் இல்லையா. வாஷ் பண்ணால் கூட அது ப்ராப்பராக போகாது, அப்படியே சிப்பாகி ஒட்டிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வேலை பண்ணுறது. நான் கொஞ்சம் பெரிய பாட்டில்ஸும் அது மாதிரி மீடியம் சைஸ் பாட்டில்ஸும் வாங்கிட்டு வந்தேன். வேறு ஐட்டம்ஸ்க்காக. சில ஐட்டம்ஸில் வந்து நம்ம 1/2 கிலோ வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம், சில இதெல்லாம் வந்து 1 கிலோ வாங்கிலாம் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்காக. ஸோ மூடியுமே இந்த மாதிரி லைட்டாக தண்ணி போட்டு நல்லா திறந்து விட்டு வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து என்னென்ன குட்டி இது இருந்தால் கூட அப்படியே நல்லா வாஷ் ஆகி அடிச்சுட்டு போயிடும். ஸோ அதுக்காக தான் பண்ணுறேன். ஒவ்வொரு கார்னர்லேயுமே பார்த்து பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து கண்ணாடி வந்து உடஞ்சிருக்கும் நம்ம வாங்கிட்டு வரும்போது. ஸோ பார்த்துட்டு கையெல்லாம் விட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா க்ளவ் கூட இருக்கு இல்லையா, ஸோ அது கூட போட்டுட்டு பார்த்துக்கோங்க. ஸோ போட்டுட்டு வாஷ் பண்ணி காய வச்சிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு vlogல நான் எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு காட்டுறேன். நான் ஆல்ரெடி வந்து ஒரு இது காமிச்சிருந்தேன் இல்லையா, ரீல் போடுங்களேன், அதில் கூட காமிச்சிருக்கேன். தண்ணியில் அடியில் மணல் மாதிரி எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப மணல் மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி கொஞ்சம் கைக்கு வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது. தொட்டு பார்த்தா அது வலிக்கிற மாதிரி இருக்குது. மேபி கண்ணாடியோட பீசஸ் ஆயினு தெரியல. ரொம்ப மைல்டான ஃபைனான ஒரு பேஸ்ட் அது. ஸோ அதுக்கு தான் வாஷ் பண்ணுறது. நம்ம
உங்களுக்கு இங்கே தெரியுதா? இங்கே ஃபுல்லாக டஸ்ட்டு தெரியுதா? உங்களுக்கு தெரியலையா? நல்லா எனக்கு தெரியுது. ஷிட். அந்த ரீல்லே காமிச்சிருக்கேன். ஸோ நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு மேபி நான் இன்ஷால்லா நெக்ஸ்ட் vlogலையும் காட்டுறேன். மேபி அதை இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்புறம் வந்து நீங்கள் இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கேன். ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்ஷால்லா இன்னொரு vlogல பார்க்கலாம். இது இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக போடணும் தான் ஆசை. பட் வந்து எனக்கு எடிட் பண்ண முடியல. ஸோ அதுக்காக தான் இன்ஷால்லா ரெகுலரான வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வரும் இன்ஷால்லா. ஓகேவா? யாராச்சும் யூஏலேருந்து பார்க்குறீங்க, நீங்களாம் இந்தியா கிளம்பிட்டீங்களா? எப்போ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களோட பிளான் எல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.